சோத்திரம் ஆண்டவர். அப்பா, எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே உமக்கு சோத்திரம் தகப்பனே. இந்த நாளை குறித்திருப்பா உமக்கு சோத்திரம். அப்பா, கொடுத்த ஒரு வார்த்தைகளுக்கு வசனத்துக்கு சோத்திரம் தகப்பனே. அப்பா, உங்களுடைய வார்த்தை எங்களுக்குள்ளே வந்தால் நாங்கள் அநேக பெரிய பெரிய காரியங்கள் செய்வோன்றதை நாங்கள் உணர்கிறோம் சாமி. என் தகப்பனே, நீங்கள் எங்களுக்குள்ளே வந்திருக்கிறீங்க. உங்களுடைய வார்த்தையை எங்களுக்குள்ளே வச்சிருக்கிறீங்க. உங்களுடைய சமாதானத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க தகப்பனே. அப்பா, நாங்கள் அநேக இடத்துல அநேக விஷயத்தில் நாங்கள் பிரகாசிக்கும்படிக்கு எங்களை நீங்கள் ஆசீர்வச்சிருக்கிறீங்க தகப்பனே. உமக்கு சோதனப்பா. நாங்கள் போகும்போதும் வரும்போதும் உங்களுடைய தூதல் அனுப்பி எங்களை நீங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீங்க சாமி. உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலே உம்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் உம்மை பாடவும் உம்மை உயர்த்தவும் இந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க தகப்பனே. ஒவ்வொரு நாளும் சூரியன் எப்படி உதித்து கொண்டிருக்கிறதோ அதே போல் எங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாங்கள் வாழ்த்து நம்முடைய ஆவியை கொடுங்க தகப்பனே. அப்பா, இதற்காக நீங்கள் அழைத்தீர அந்த அழைப்புக்கு நாங்கள் தகுதி உள்ள மக்களாக நாங்கள் வாழ்கிறதுக்கு எங்களை பலப்படுத்துங்க, திறன்படுத்துங்க. இந்த கூடாரத்தை உன் கரங்கள் ஒப்புக்கொள்கிறோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற சகோதர சகோதரர்கள் ஒவ்வொரு கரங்கள் ஒப்புக்கொள்கிறோம். இந்த கூடாரத்தை நீங்கள் கொடுத்ததுக்காக கொலான கூடிய சோத்தம் தகப்பனே. அப்பா, உம்முடைய கண் பார்வை ஒவ்வொரு நாளும் இந்த கூடாரத்தின் மேல் இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. உம்முடைய வெளிச்சம் இந்த கூடாரத்தில் இருக்க வேண்டும். நாங்கள் வெளிச்சத்தின் மக்களாக வாழ வேண்டும். அப்பா, எங்களுக்குள்ள இருக்கிற வெளிச்சம் நீங்கள் வெளியே எடுத்து காட்டுங்க சாமி. நாங்கள் எந்த வழியில் நடந்து கொண்டிருக்கிறோம், எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்றது எங்களுக்கு நீங்கள் உணர்த்திருக்கிறீங்க தகப்பனே. எங்களுடைய அழைப்பு சாதாரண அழைப்பு இல்லை தகப்பனே, பரம அழைப்பு. அப்பா, அந்த பரம அழைப்புக்கு நாங்கள் பங்குள்ள மக்களாக நாங்கள் வாழ்கிறதுக்கு எங்களை நாங்கள் சுத்தப்படுத்தி கொண்டு எங்களை நாங்கள் பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு உங்களுடைய ஆவியும் வார்த்தையும் வசனத்தையும் கொடுத்து எங்களை பலப்படுத்துங்க தகப்பனே. கொலான குறி சுத்தம்பா. இந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் தொட்டு ஆசிரியங்க, ஒரு தேவைகளை சந்திங்க. ஒவ்வொருக்கும் உங்களுடைய சமாதானத்தை கொடுங்க, பலப்படுத்துங்க. யாருக்கு எந்த தீங்கும் அணுகாதபடிக்கு உங்களுடைய ஆவியை கொடுத்து வழிநடத்துங்க சாமி. நம்ம துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. இந்த ஜெபங்களை ஏற்று ஆசீர்வதிங்க தகப்பனே. நாங்கள் ஜெபித்தது ஜெபிக்க மறந்தது உன் கரங்களை போடுறோம். நாங்கள் போகும்போது வரும்போது உங்களுடைய தூதல் அனுப்பி எங்களை நீங்கள் வழிநடத்துங்க தகப்பனே. நாங்கள் உண்மைக்காகவும் உத்தமனாக நாங்கள் இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க சாமி. இந்த ஜெபங்களை ஏற்று ஆசீர்வித்து வழிநடத்திட வேண்டும் என்று எங்கள் மீட்பெறும் ரட்சகரும் முடிக்குமாறும் இயேசு கிருஷ்ணனோட நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவோடைய சமாதானமும் என்றும் எல்லோரையும் வழிநடத்துவதாக. ஆமென்.